வாய்ஸ் ஆஃப் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறபவர் பத்திரிகையாளர் திரு கோடீஸ்வரன் அவர்கள். வணக்கம். வணக்கம் பாலாஜி. ஜூன் 4ஆம் தேதி என்ன நடக்கும் அப்படின்றதான் நாடே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. யார் பிரதமர் வேட்பாளர், யார் ஆட்சி அமைக்க போறாங்க அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் இருக்கு. ஆனால் யாருமே இன்னும் துல்லியமாக கணிக்க முடியாத ஒரு தன்மை தான் இருக்கிறத பார்க்க முடியுது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயமா சொல்றாங்க. மீண்டும் பாஜக தான், சிலர் இல்லை பாஜகவுக்கு வாய்ப்பே கிடையாதுன்றாங்க. ஒருவேளை பாஜக அதிக இடங்களை கைப்பற்றினா அவர்கள் மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணுறதுக்கு போய் திரௌபதி முர்முவை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அதற்கு ஒப்புதல் கொடுத்து தான் ஆகணும். ஃப்ளோர் டெஸ்ட் நடக்கும். இப்படியெல்லாம் பல யூகங்கள் சொல்லப்படுது. மக்கள் இதை எப்படி பார்க்கணும், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. அதாவது இந்த காலத்தில் இந்திய திருநாட்டுக்கு மிக ஒரு முக்கியமான ஒரு கேள்வியை நீங்கள் கேட்டிருக்கீங்க. ஏன் இந்த கேள்வி அவ்வளோ முக்கியம் அப்படின்னா, இதற்கு முன்னாடி இல்லாத ஒரு சூழ்நிலை இப்போ உருவாகிறது. இதற்கு முன்னாடி இருந்த சூழ்நிலைக்கும் இப்போதுக்கும் என்ன வித்தியாசம்? இந்திய திருநாட்டில் நமக்கு தேர்தல்ன்றது 5 வருஷத்துக்கு ஒருக்கா வர்றது தானே. அப்படின்னா முந்தைய காலத்தில் வந்த தேர்தலுக்கும் இப்போ நடந்து முடிஞ்ச இந்த தேர்தலுக்கும் இன்னும் லாஸ்ட் ஃபேஸ் ஒன்று இருக்குது. இந்த தேர்தலுக்கும் மிகப்பெரிய ஒரு ஒரு வித்தியாசம் இருக்குது. என்னென்னா, தேர்தல் ஆணையத்தோட நடத்தை, தேர்தல் ஆணையத்தோட நாணயம், நம்பிக்கை, அது எல்லாமே ஒரு கேள்விக்குறியாகவும் ஒரு ஒரு சிரிக்கிறதா இல்லை அதை நினச்சி வருத்தப்படுறதான்றது தெரியாத அளவுக்கு போயிருக்கு. ஒரு கேலி கூத்தாக போயிருக்கு தேர்தல் ஆணையத்தோட போக்கு. அந்த போக்கு அப்படி இருக்க காரணத்தினால வதந்திகள், எண்ணற்ற வதந்திகள், நம்பிக்கை இல்லா தன்மை, எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் மீது குற்றச்சாட்டு, தேர்தல் அலுவலர்கள் மீது ஒரு சந்தேகம், தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை இல்லாத ஒரு தருணம், அப்புறம் எதையுமே கேள்வி கேட்காம எதையுமே விட்டதுனால பொதுவாக ஒரு சில விவரங்களை தேர்தல் ஆணையம் சொல்கிறது. குறிப்பாக என்னென்னா, தேர்தல் முடியுது 60 விழுக்காடுன்னு ஒரு பேச்சுக்கு முன்னால் பேசுகிறாங்க. 4 நாள் கழித்தோ இல்லை ஒரு 3 நாள் கழித்தோ என்ன சொல்கிறாங்கன்னா 66 விழுக்காடுன்றாங்க. இன்னொரு கட்டம் நடக்குது, ஒரு 3ஆம் கட்டம் 4ஆம் கட்ட தேர்தல் நடக்குது. அப்போ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க 61ன்றாங்க. அப்புறம் இல்லை 4% கூடுது அப்படின்றாங்க. இந்த 7 தேர்தலாக பிரித்து சில்லறையாக நடத்தி, அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு, ஒரே நாடு ஒரே மொழி, ஒரே நாடு எல்லாமே ஒன்று அப்படின்னு பேசுகிற ஒரு நாட்டில், ஆனால் தேர்தலை ஒண்டி 7 துண்டா துக்குடே பார்ட்டின்னு சொல்லி காங்கிரஸ் கட்சி பாரதிய ஜனதா கட்சி விமர்சனம் பண்ணும். அப்படி இருந்த அந்த ஜனநாயகத்தை இவங்க தான் இப்போ துக்குடே துண்டு துண்டா தேர்தலை நடத்தியிருக்காங்க. இப்போ பாஜக நிலைப்பாடில் இருக்கிற நண்பர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, இதுக்கு முன்னாடி எல்லாமும் இப்படி தான் நடந்தது, இவர் புதுசாக ஏதோ கண்டுபிடித்து சொல்கிறாரு, நம்மளை குறை சொல்லுவாங்க. இதற்கு முன்னாடி இவ்வாறு நடந்திருக்குன்னா அது 3 கட்டம் இல்லை 4 கட்ட தேர்தல் தான் நடந்திருக்கு. ஒரு சில நேரத்தில் கடந்த காலத்தில் 5 கட்ட தேர்தலாம் நடந்திருக்கு. ஆனால் எந்த காலத்துலையும் இந்த மாதிரி இவ்வளவு அதிகப்படியான ஒரு 7 கட்ட தேர்தல் ஒன்று போனதில்லை. இரண்டாவது ரொம்ப முக்கியமானது என்னென்னா, ஒரே மாநிலத்துக்கு பார்த்தீங்கன்னா 5 கட்டம் 6 கட்டம்லாம் நடந்தது. 2 கட்டம் 3 கட்டம் நடத்துவாங்க. அதுவும் எந்த மாதிரி மாநிலத்தில் அதிகமாக அது மாதிரி நடத்துவாங்கன்னா, ஜார்க்கண்ட், பீகார், வெஸ்ட் பெங்கால், ஜம்மு காஷ்மீர், ஒரு சில நேரத்தில் எப்போனாவது ஒரிசா, இவ்வளவுதான். மிச்ச இடம் எல்லாமே சிங்கிள் ஃபேஸில் தான் போயிடும். மகாராஷ்டிரத்தை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னாமே மோஸ்ட்லி சிங்கிள் ஃபேஸ், இல்லை எப்போனாச்சும் டபுள் ஃபேஸு. வெஸ்ட் பெங்கால் தான் மல்டி ஃபேஸ் போகும். பீகாரும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சிங்கிள் ஃபேஸ்லேயோ இல்லை டபுள் ஃபேஸ் ட்ரிபிள் ஃபேஸ்லேயே முடிஞ்சிருக்கு. அதாவது உத்தரப்பிரதேசம், பீகார், மகாராஷ்டிரா எடுத்திங்கன்னா துண்டா, அதாவது 10 சீட்டுக்கு ஒரு நாள், அதுக்கப்புறம் ஒரு வாரம் கேப் விட்டு அப்புறம் ஒரு 10 சீட்டுக்கு. உத்தரப்பிரதேசம் இன்னும் கேட்கவே வேணாம், 10 இங்கே, அப்புறம் ஒரு 14 அங்கே, அப்புறம் ஒரு 8 அங்கே, வாரணாசி கடைசியாக, ராபேரியில் நடுவில். என்ன இது அப்போ இவ்வளோதான் இருக்குது அவங்கக்கிட்ட வசதி. ரஃபேல் விமானம் 56,000 ரூபாய்க்கு வாங்குகிறோம், ஃபைட்டர் ஜெட்டு வாங்குகிறோம். இந்தியா இன்னைக்கு உலக வல்லரசு நாடு, இதெல்லாம் பேசுகிறோம். பேசிட்டு எதற்காக, யாருக்கு பயன்படுறதுக்கோ இல்லை யாருக்கு விசுவாசத்தை காட்டுறதுக்காக இப்படி நடத்துனீங்க? முதல் கேள்வி. ரெண்டாவது, எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் பாரதிய ஜனதா கட்சியோட அந்த ஸ்டேபிள் ஒட்டி இருக்குது, பிஜேபின்னு போட்டிருக்கு. யார் இந்த மாதிரி விஷயத்தை அங்கே போய் பின் பண்ணுறாங்க? இது உண்மையான செய்தியா, இல்லை செவி வழி வைந்த ரூமரா இது, இல்லை காங்கிரஸ்காரர்கள் இதெல்லாம் கட்டுக்கதையை கலப்பி விடுறாங்களா? இதனோட உண்மைத்தன்மை என்ன? இது ஒன்று. அப்புறம் அந்த ஃபார்ம் 17C சொல்லுவோம், அதற்கு தேர்தல் ஆணையம் மறுப்பும் தெரிவிக்கிறது இல்லை. தேர்தல் ஆணையம் மறுப்பு பத்திரிகையாளர் கூட சந்திக்கிறது இல்லைங்க. 3 குரங்கு பொம்மை, ஒன்று காதை பொத்திருக்கும், ஒன்று வாய முடிக்கும், ஒன்று கண்ணு மூதிட்டுக்கும். இந்த மாதிரி கட்டுரையெல்லாம் போட்டு விடுறாங்க. எதையுமே கேட்கறது கிடையாது தேர்தல் ஆணையம். இந்த இளைஞன் ஒருத்தன்
பூத்தில் போய் 8 ஓட்டு கள்ள ஓட்டு போட்டான். அது அந்த இளைஞனை பிடிச்சி விசாரிக்கிறாங்க, மறுதேர்தல் பண்ணாங்க, சஸ்பெண்ட் பண்ணாங்க. எவ்வாறு இது நடந்தது? ஏன் யார் இது எப்படி தவற விட்டாங்க? இதெல்லாம் வந்து ஒரு ஒரு கேலி கூத்தல்லவா? அதுக்கப்புறம் ஹைகோர்ட்டில் வந்து கல்கட்டா ஹைகோர்ட் ஒரு நீங்கள் ஆடு வந்து இந்த மாதிரி ரொம்ப மோசமாக இருக்குது, பிஜேபியோட ஆடு திரிணாமுல் காங்கிரஸ் விமர்சனம் பண்ணியிருக்கு, இது வேண்டாம் அப்படின்னு கல்கட்டா ஹைகோர்ட் சொல்லிடுச்சு. வம்படியாக பாரதிய ஜனதா கட்சி போய் தேர்தல் இது கோர்ட்டுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது. தேர்தல் ஆணையம் எங்கன்னா தலையிட்டு இது ஏன் வேலை, இது என்னோட விஷயம், பொலிட்டிக்கல் பார்ட்டி ஒரு வாட்டி கோர்ட்டு சொல்லிச்சு, நீங்கள் இதில் சும்மா சும்மா தலையிடாதீங்கன்னு சொல்லிட்டு எதனா ஒரு கருத்து தெரிவித்திருக்கலாம். எதுவுமே பண்ணுறதில்ல. இல்லை பிரதமர் வந்து பார்த்திங்கன்னா அவர் வாயிலேருந்து வர்றதே வந்து பார்த்திங்கன்னா மந்திரு மஜித்து கிட்டத்தட்ட ஏதோ 400 வாட்டி மேலே அதை சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு கார்கே அவர்கள் கூட அதை ஒரு குறை சொல்லியிருக்காரு. அப்புறம் மோடி 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 மோடின்றது இதற்கு முன்னாடி எந்த ஒரு தேர்தலும் வந்து பிரதமர் வந்து தன்னை முன்வைத்து நான் பிரதானப்படுத்தி பண்ண தேர்தல் கிடையாது. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது என்ன ஆயிடுதுன்னா, ஜூன் நாள் என்ன ஆகும்? உண்மையிலே ஜனநாயகம் காப்பாற்றப்படுமா? இல்லை இந்த தேர்தல் நியாயப்படி தர்மப்படி தான் நடந்திருக்கா? இல்லை இதில் அதர்மம் தலை தூக்கி திரௌபதி முர்மு எதனா வந்து பிரதான கட்சி நீங்கள் வாங்க, ஏன்னா இவங்களுக்கு வந்து ஒரு 200 சீட்டு கிடைக்கும்ன்ற அந்த நம்பிக்கையில் இருக்காங்க. காங்கிரஸ் கட்சிக்கு 200 கிடைக்குமானா அது ஒரு கேள்விக்குறியில் இருக்கு. காரணம் என்னன்னா, காங்கிரஸ் கட்சி வந்து 300 சில்லறையில் தான் சீட்டின் தேர்தலில் நிற்கிறாங்க. இவங்க வந்து ஒரு 400 சீட்டு கிட்ட இவங்க நிற்கிறாங்க. காரணம் இவங்களுக்கு கூட்டணிக்கு கூட கிடைக்கிறதுக்கு ஆள் கிடைக்கல. ஆள் கிடைக்காத காரணத்தினாலும் இவங்கள கூட இருந்தவங்களாம் இந்த கூட்டணி விட்டு வெளியே ஓடி போயிட்ட காரணத்தினாலும் இவங்களுக்கு நிறைய சீட்டு நிற்கிற அந்த வாய்ப்பு கிட்டி உள்ளது. அப்படி இருக்கும்போது ஒருவேளை இவங்க ஒரு 200 தாண்டிட்டாவே இவங்கள தான் கூப்பிடுவோம். அப்போ எந்த அளவுக்கு அச்சத்தோட உடன்படிக்கையை தள்ளியிருக்காங்க. அதாவது இப்போ இப்படி வச்சுக்கோங்களேன், நம்ம யதார்த்தமாக பேசணும்னா இப்போ சமமாக வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்திய கூட்டணியும் பாஜகவும் ஒரு சமநிலையில் வருதுன்னா பாரதிய ஜனதா கட்சி தான் பெரும்பான்மை இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு தோரணையை கொடுப்பாங்க. அதற்கு தான் திரௌபதி முர்மு வந்து வச்சிருக்கிறாங்க, இவங்க இந்த மாதிரி ஒரு ஜனாதிபதியை போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி. இதே கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கட்சியாக அதிக இடங்களை கைப்பற்றிய ஒரு கட்சியாக நாங்கள் வந்துட்டோம், அதனால நாங்கள் தான் ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்லை எதனா வந்து டாக்குமெண்ட் எதனா முன்கூட்டி பின்கூட்டி எதனா பண்ணி நாங்கள் கூட்டணி போட்டோம், ஒப்பந்தம் போட்டோம், என்ன வேணால் சொல்லலாம். அப்போது இந்த 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 அரசியல் தலைவர்கள் மீது அந்த நம்பிக்கை இல்லாத ஒரு தன்மை ஒன்று பேசிட்டு அதுக்கப்புறம் மாற்றி பேசுறது, அப்புறம் நாங்கள் அதை சொல்லலைன்றது. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஒரு பேசுபொருள், ஒரு சர்ச்சை, ஒரு விமர்சனம் வருது. இப்போ நான் இதெல்லாம் சொல்கிறதுனால வந்து இந்திய கூட்டணி ஜெயிக்காது, ஆட்சி மாற்றம் வரும் அப்படி அல்ல பொருள். இவங்களோட அந்த சந்தேகத்தனம் இருக்கு பாருங்க, இவர்கள் மீது அந்த நம்பிக்கை குறைகின்ற அந்த அந்த பிரதிபலிப்பு தான் இது. ஏன் இந்த வந்து ஒரு தேர்தல்னும் போது இவ்வளவு சந்தேகம் வருது, இவ்வளவு கேள்விக்குறி வருது, இவர்களோட நடத்தை எவ்வாறு இருக்கிறது? இப்போ உதாரணத்துக்கு தேர்தல் நேரம், இன்னைக்கு 5 மணியோட தேர்தல் பண்ணிட்டு வீட்டில் உட்காந்து கம்முன்னு இருக்கணும், இதுதான் மரியாதை. இவ்வளோ நாள் நீங்கள் சொல்ல வேண்டியதெல்லாம் கக்கி சொல்லி முடிச்சாச்சு. மசூதியை இழுத்தாச்சு, சர்ச்சை இழுத்தாச்சு, இந்துவை வலிச்சாச்சு, என்னென்ன பண்ண முடியுமோ பூரா சாமி பேரையும் சொல்லி சொத்து காணாம போயிடுச்சு, தமிழ்நாட்டுக்கு எடுத்துன்னு போயிட்டாங்க, எல்லாம் சொல்லி முடிச்சாச்சுல்ல, கேப் விடலாம் இல்லை. அது என்ன 3 நாள் தியானம் வந்து பண்ணுறது? இதற்கு முன்னாடிலாம் தியானம் பண்ணணும்னு தோணலையா? இப்போ தான் தியானம் பண்ணணும்னு தோணுது. சரி தியானம் பண்ணுறீங்க, என்னைக்குன்னா யாருன்னா தியானம் பண்ணுறவங்க வெளியில் ஊரெல்லாம் சொல்லிட்டு தம்பட்டம் அடிச்சுட்டு தியானம் பண்ணது வரலாறு இருக்கா? ஒரு சன்னியாசி, இல்லை ஒரு அகோரி, இல்லை ஒரு பூசாரி, இல்லை ஒரு மந்திரவாதி, இதற்கு முன்னாடி இவங்க எல்லாமே தியானம் பண்ணக்கூடியவங்க. இல்லை ஜெயிலில் இருக்கிற கைதி, ஒரு சிலத்தை மன அமைதியான சுற்றி கித்தி யாரும் இருக்க மாட்டாங்க, பேசுறதுக்கு யாரும் இல்லை, தனக்கு தானே பேசிக்கணும், வெளியில் போய் அவனை தூக்கணும், வெளியில் போய் இவனை பண்ணணும், இல்லை நான் திருந்தி வாழணும், இறைவா நல்ல புத்தி கூடிய, இது வேணால் தியானம் பண்ணலாம். இந்த மாதிரி இருந்தவங்க யாருன்னா, நான் சொன்ன எல்லாருமே தியானம் பண்ணுவோம், யார் வேணால் தியானம் பண்ணலாம். தியானம் என்பது பொது சொத்து, நம்மளோட மூளையை சரி பண்ணுவதற்கு அது ரொம்ப உதவும். சரி ஐயாவுக்கு தியானம் பண்ணி எதையோ சரி பண்ணணும்னு இருக்குது, பண்ணட்டும். இவ்வளோ விளம்பரம் பண்ணிட்டு யாருன்னா தியானம் பண்ணுவாங்க? கடைசியாக நம்ம தமிழ்நாட்டில் தியானம் பண்ணது ஐயா ஓபிஎஸ் அவர்கள். அந்த 1/2 மணி நேரம் தியானத்துக்கே எவ்வளோ பிரச்சனை அதிமுக காணச்சுன்னு இங்கே இருக்க நாட்டு மக்கள் அறிவாங்க. அப்போ திருப்பி வந்து தமிழ்நாட்டிலே தியானம் பண்ணுறாங்கன்னும் போது என்னோட பயமே அதுதான். ஏன்னா தியானத்து மீதுன்னு ஒரு நம்பிக்கை, ஒரு பக்தி, அது மீது ஒரு விருப்பம் நிறைய பேருக்கு இருக்குது. இவர் பண்ணுறாரே அப்படின்றது தான். இப்போ நம்ம பார்த்துருப்போம், அசுரர்களும் தியானம் பண்ணியிருக்கிறாங்க, நல்லவர்களும் தியானம் பண்ணியிருக்கிறாங்க, முனிவர்களும் தியானம் பண்ணியிருக்காங்க. பட் ஒரு சில இடத்துல தியானம் பண்ணால் அது ஏடாகுடத்தில் போய் முடியும். இது எந்த வகை தியானம்னு நமக்கு தெரியல. இப்போ இல்லை விவேகானந்தர் தியானம் பண்ண ஒரு இடம், அவர் வந்து அங்கிருந்து ஒரு முக்தி அடைந்து பலருக்கும் அறிவுறுத்தல் கொடுத்தாரு. இப்போ அந்த இடத்துல பிரதமர் மோடியும் போய் அவர் தன்னை ஒரு விவேகானந்தராக உணரக்கூடிய ஒரு இடமா இருக்கு, கடவுளோட நேரடியாக பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைக்கும்னு பாஜகவை சேர்ந்த ஆச்சாரியே வந்து சொல்றாரு. இப்போ கடவுளோட நேரடியாக பேச போறாரு, அதன் மூலியமாக நாட்டு மக்களுக்கு ஒரு அறிவுறுத்தல் கொடுக்க போறாரு அப்படின்ற தோணியை ஏற்படுத்துறாங்கல்ல.
2 நாட்களுக்கு முன்னாடி திமுகவை சேர்ந்த ஒரு செய்தி தொடர்பாளர் ஹஃபீஸ்ன்னு சொல்லிட்டு மருத்துவர் அவர் சொல்கிறாரு, நீங்கள் தியானம் பண்ணுறது யார் வேணால் பண்ணலாம், எந்த மதத்தில் இருக்கவங்களும் தியானம் பண்ணலாம், தியானம் என்பது புது சொத்து. ஆனால் ஒரே ஒரு கோரிக்கை தான் ஐயா பாரத பிரதமர் மோடி கிட்ட, கேமரா இல்லாமல் தியானம் பண்ணோம். இதே தேஜஸ்வி யாதவ் அதான் சொல்லிட்டு இருக்காரு, எப்பா நீ தியானம் பண்ணிக்க, தியானம் இல்லாமல் கேமரா இல்லாமல் தியானம் பண்ணுங்க அப்படின்றாங்க. இன்னும் ஒரு படி மேலே போய் பத்திரிகை அவங்க வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஒரு மீம்ஸ் ஒன்று ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. அதில் வந்து இன்னும் ஒரு பேக்ரவுண்டு சாமி சத்தம். ஐயா வந்து தியானம் பண்ணுறாரு, இப்படி தொப்பியெல்லாம் ராஜா மாதிரி போட்டுட்ருக்காரு. இப்படி தியானம் பண்ணிகிட்டே இருக்கும்போது அப்படியே ஜூம் பண்ணி பெருசாக காட்டுறாங்க. பார்த்தா இந்த சைடு 3 கேமராமேனு, இந்த சைடு 3 கேமராமேன், நடுவில் ஒருத்தர் ஸ்கிரிப்ட் எழுதி நிற்கிறாரு. அதில் என்ன தெரியுங்களா போட்டிருக்காங்க, அரைஸ் அவேக் அன்டில் ஆல் தி ஆங்கிள்ஸ் ஆர் கவர்டு அண்ட் ஃபிலிம்டு. என்னன்னா விவேகானந்தர் சொன்னது தான் ஐயா நம்ம தாத்தா. அவர் என்ன சொன்னார்னா, முக்தி பெறுங்க, முழிச்சிருங்க, சிந்தனையில் இருங்க, அரைஸ் அண்ட் அவேக் அப்படின்னா ஒரு தெளிவு பெறுங்கன்றதுக்கு சொன்னார். இவங்களும் அதே தான் சொல்லிட்டு அரைஸ் அண்ட் அவேக் அன்டில் ஆல் தி ஆங்கிள்ஸ் ஆர் கவர்டு, இதுதான் இவங்களோட ஸ்லோகன் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. அப்போ ஒரு பத்திரிகை, ஒரு கட்சியினுடைய பேச்சாளர், எதிர்கட்சியில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து விமர்சனம் பண்ணுற அளவுக்கு வந்து ஒரு தியானத்தை கொண்டு வந்து விட்டுட்டீங்க. இன்னொன்று அதில் ஹஃபீஸ் வந்து இன்னொரு தரவு ஒன்று சொல்லியிருந்தாரு, விவேகானந்தரை பற்றி பேசினது தப்பு இல்லை விவேகானந்தருக்காக அங்கே போய் பண்ணுறது தப்பு இல்லை. விவேகானந்தர் தன்னுடைய சிகாகோ பேச்சில் வந்துட்டு எல்லா மதத்துக்கும், எல்லா உயிருக்கும், எல்லா சங்கதியினருக்கும் சேர்ந்த ஒரு ஒற்றுமையான நாடு வருது இருக்கு, எல்லாரையும் ஏற்றுக்கிட்ட நாடு, தாழ்த்தப்பட்ட மக்களையும் நேசிக்கிற ஒரு நாடு, அந்த ஒப்பற்ற நாடோட பிரதிநிதியாக நான் இங்கே வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி பேசினார் ஐயா விவேகானந்தர். இந்த வார்த்தைகள் கேட்கும்போது எவ்வளவு அவரோட மனசு எவ்வளோ பறந்து இருக்கு பாருங்க. இளைஞர்களுக்காக தன்னை அர்ப்பணித்த ஐயா விவேகானந்தர், 100 இளைஞர்களை கொடுங்க, நான் காட்டுறேன், சாதிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொன்னவர், அந்த இடத்துல இவர் போய் உட்காந்து என்ன பண்ண போறாரு, மந்திர், ராம், அதுக்கப்புறம் இந்த மதம், அந்த மதம், பாகிஸ்தான், இது மன அமைதிக்கு வேண்டி பண்ற இடத்துல சரி விவேகானந்தர்னா நமக்கு உடனே ஞாபகம் வருது அந்த இளைஞர், தியானம், அந்த பரிசுத்த ஒரு ஆவி, பரிசுத்தமான அவர், அதில் டவுட்டு கிடையாது. இவரை பொறுத்தவரைலாம் என்ன ஆகுது, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை. எவ்வளோ லட்சக்கணக்கான பேருக்கு வேலை வாய்ப்பு தருவோம்னு சொல்லிட்டு தரவே இல்லை. 2 கோடி ரூபாய்க்கு பேருக்கு வேலை தருவோம்னு சொல்லுவோம், அதுவும் தரவில்லை. எதுவுமே பேசாமல் பிரச்சாரத்தில் கூட எதுவுமே வேலை வாய்ப்பை பற்றியே பேசலை, இளைஞர் நலனை பற்றியே பேசலை. இன்னைக்கு கடைசி நாளாக வாரணாசியில் சொல்கிறாரு, நான் பிரச்சாரம் பண்ணப்போ இளைஞர்கள்லாம் வந்தாங்க, ஒரு எழுச்சியை பார்த்தேன், அந்த எழுச்சி அப்படியே பூத்தில் தெரியணுமா, போலிங் பூத்தில் எல்லா இளைஞர்களும் போய் போலிங் பூத்தில் காட்டுங்க, இதுதான் வலிமையான இந்தியா, வாரணாசி வந்து கல்ச்சுரல் கேபிட்டலாக வரணும் அப்படின்னாரு. சரி, அவங்கெல்லாம் பொங்குறாங்க, உங்கள் மீது பாசம் கொள்கிறாங்க, எல்லாம் லைனில் வராங்க, க்யூவில் போட்டு போகிறாங்க. நீங்கள் என்ன செஞ்சீங்க அவங்களுக்கு? உத்தரப்பிரதேசிலையும் பீகார்லேயும் உங்களுக்கு அதிகமான ஓட்டு போட்டாங்க. ஹரியானா நிறைய பேர் சாரசாரியாக வந்து ஓட்டு போட்டாங்க இளைஞர்கள். 10 வருஷமாக ஆண்டிங்களே, இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? வேலை வாய்ப்பு ரெட்டிப்பாச்சா? மாத வருமானம் 2 மடங்கு ஆச்சா? இளைஞர்கள் எல்லாம் வந்து பைக் வச்சுருந்தவன் இன்னைக்கு கார் வச்சுருக்கிறான், கார் வச்சுருக்கிறவன் இன்னைக்கு வீடு வாங்கியிருக்கிறான், இல்லை சாதாரண விவசாய கூலியாக இருந்தவர் இன்னைக்கு டிராக்டர் வாங்கி முதலாளி ஆயிருக்காரு, இல்லை மீன் பிடிக்க வேலைக்கு போனவர் இன்னைக்கு மீன் படகு வாங்கி சொந்தமாக தொழில் பண்ணுறாரு. அந்த மாதிரி எதனா இளைஞர்களுக்கு பண்ணி கொடுத்துருக்குறீங்களா? அரே சவேக்கெல்லாம் எனக்கு ஓட்டு போட்டுருங்க, ஹிந்து மதவாதம் அது அதற்கு இந்துக்கள்லாம் பாதுகாப்பு எல்லாம் எனக்கு ஓட்டு போட்டுருங்க, பாகிஸ்தானு, காஷ்மீர் பிரச்சனை, சைனா எல்லாம் எனக்கு ஓட்டு போட்டுருங்க, எல்லா பிரச்சனைக்கும் பிரச்சனை அப்படியே இருக்கும், ஆனால் எல்லாரும் இவருக்கு ஓட்டு போட்டணும். இப்போதான் தெரியுது அப்போ பிரச்சனையே ஒருவேளை இவரா அப்படின்ற அந்த கேள்வி வருது இல்லையா? மோடி மட்டும் இப்போ தமிழகம் வரல, அமித்ஷாவும் சேர்ந்து வந்திருக்காரு, தமிழக விஜயம் அப்படின்றது அமித்ஷாவும் வந்திருக்காரு, அவரும் கோட்டை பைரவர் கோயிலுக்கு புதுக்கோட்டைக்கு போறாரு, கூட அண்ணாமலையும் போறாரு. என்ன அஜெண்டா, தமிழ்நாடு நோக்கி ஏன் படையெடுக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை, பேசிக்காக அமைதியான ஒரு ஊர். வட இந்தியாவிலலாம் இப்போ 52 டிகிரிக்கு மேலே வெயில் கொளுத்துது. வழக்கமாக வந்து பருவ காலத்தில் தமிழகத்தை நோக்கி இந்த பறவைகள்லாம் வந்து போகும். பறவை சரணாலயம் தான் நம்ம ஊர். பார்த்தீங்கன்னா வேடந்தாங்கல் எடுத்துக்கோங்க, கரிகிள்ளி எடுத்துக்கோங்க, முதுமலை எடுத்துக்கோங்க, பந்திப்பூர் எடுத்துக்கோங்க, சத்தியமங்கலம் எடுத்துக்கோங்க, இப்படி எல்லா வடுவூர் எடுத்துக்கோங்க, உதயமார்த்தாண்டபுரம் எடுத்துக்கோங்க, கோடியக்கரை எடுத்துக்கோங்க, பாயிண்ட் காலிமர், எல்லாம் பறவைகள் வரும். இந்த வாட்டி அரசியல்வாதிகள் வராங்க. ஏன்னா நம்ம வந்து வந்தாரை வாழ வைக்கிற பூமி, அமைதியாக தியானம் பண்ணலாம், அதுவும் உத்தரவாதம் இருக்குது. மோடி அவர்களே வெளில போங்க, கருப்பு பலூன் அந்த மாதிரி. ஏன்னா இது அரசியல் மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் இருக்குது. இந்த நேரத்தில் வந்து தரம் தாழ்ந்த அரசியலை தமிழர்களோ தமிழின அரசியல்வாதிகளோ அது பண்ண மாட்டாங்க, இவர் தான் பண்ண போகிறாரு. சாமி கும்பிட்றதுக்கு வராங்க, ரைட்டு, சந்தோஷம், கும்பிட்டோம். நம்ம ஊரில் இஷ்ட தெய்வங்கள், சக்தி வாய்ந்த தெய்வம்லாம் நிறைய இருக்குது, அதனால் அவங்க அதை மனசில் வச்சு கூட வந்திருப்பாங்க. பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டோம், கடைசியாக ஐயா கோவிந்தா கோபாலா எதனா காப்பாற்றி கொடுப்பா,
எங்கள் ஆள் பதவியிலேயே இருந்துட்டார், பதவி இல்லாமல் எதனா போயிடுச்சுன்னா வம்பாயிடும், 40 சீட்டு இருக்குது அப்படின்னு கூட சாமி கிட்ட வேண்டிக்கலாம். இப்போ கோட்டை பைரவர்னா என்ன பேரே நல்லா இருக்குல்ல, இந்த சாமி கும்பிட்டா கோட்டையை பிடிச்சிடலாம் பொழுது நல்லா இருக்குல்ல கேட்குறதுக்கு. விவேகானந்தரை கேட்கும்போது இளைஞர்கள் எங்கே இருந்தாலும் வந்து இங்கே வாங்க அவே பண்ணுங்க. அப்புறம் ராமேஸ்வரத்தை பற்றி நிற்கும் போது அப்போ ஐயா அப்துல் கலாம் ஊர் இங்கேருந்து ஒரு ஆளுமை வந்தது, அடிக்கடி போனால் நமக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்கும் எல்லாம் வர ஆசை யாரை விட்டுது. தேர்தல் நேரம் பிறகு வராங்க. இதே ஒப்பாரி வச்சு கூப்பிட்டோம், சென்னை வெள்ளத்தப்போ வாங்க வாங்க வாங்கன்னு வரல. கன்னியாகுமரி வெள்ள பாதிக்கு வந்தது, ஒக்கி வந்தது, அப்போ வரல. அதுக்கப்புறம் ஒரு திருநெல்வேலி தூத்துக்குடியெலாம் அடிச்சுக்கிட்டு போச்சு, வெள்ளம் வந்தது, அப்போ கூப்பிட்டோம், அப்போ வரல. ஹெலிகாப்டரில் கூட சுற்றி பார்க்கல. ஆனால் இன்னைக்கு 3 நாள் தொடர் இது அது பேர் என்னது, கிட்டத்தட்ட மேரத்தான் மாதிரி. இதெல்லாம் யார் பண்ணுவாங்கன்னா இந்த சித்தர்கள், அதாவது ஒரு ஒரு மனித வாழ்க்கைக்கு அப்பாற்பட்டு இதன் மீதும் ஆசை இல்லாத இல்லை முற்றும் துறந்தவர்கள் தான் இந்த மாதிரிலாம் தியானம் பண்ணுவாங்க ஒரு மேரத்தான். அப்போ இவர் வந்து ஏதோ மனசில் வச்சிருக்கிறாரு இவர். இல்ல எதிர்க்கட்சிகள் தான் அரசியலாக்குறாங்க, பத்திரிகையாளர்கள் தான் அரசியலாக்குறாங்க. இது ஆன்மீக பயணம், ஆன்மீக தேடல் தானே. சரி, நீங்க தியானம் பண்ணது எங்களுக்கு எப்படி தெரியும்? தியானம் உட்காந்து அமைதியாக அவங்க தன்னைத்தானே நினச்சி பண்ணிக்கிறது, இல்லை சாமியை நினச்சி பண்ணிக்கிறது, மன அமைதிக்கு பண்ணுறது. இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சு இதை நீங்கள் தியானம் பண்ணுறது, இதான் தியானம் பண்ணுறதா? இதுக்கு முன்னாடி யாருமே தியானம் பண்ணலையா? தியானத்துக்கு உங்களை நேர்த்தி விட்டாங்களா? யார் அப்போ அரசியல் பண்ணுறது? தியானம் என்பது என்னங்க? அது ஒரு வகையான சாமி கும்பிடுறதுங்க. நம்மளோட அந்த நிலையை மறந்துட்டு சாமி கிட்ட எல்லாத்தையும் சமர்ப்பணம் பண்ணுறதோ, இல்லை இயற்கை கிட்ட சமர்ப்பணம் பண்ணுறதோ, இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை நினச்சிக்கிட்டு அமைதியை தேடுற ஒரு வழி. உங்களோட உருவத்தையோ இல்லை உங்களோட உணர்வுகளோ இலகுவாக்கி மேம்படுறது. மனித வாழ்க்கைக்கு அப்பாற்பட்டு மேம்பட்டு போகிற சிந்தனை தான் தியான நிலை. இதுதான் தியானத்துக்கு பொருள். யோகத்துக்கும் அதுதான் பொருள். யோகியும் பார்த்தீங்கன்னா பல வகை இருக்கும். ஒரு ஒரு யோகிக்கு ஒரு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கும். 45 மணி நேரம் தியானம் பண்ணுறாங்கன்னா அது என்ன தியானம் தெரியல எங்களுக்கு. புதுசாக இருக்குது இது சிலபஸ்ஸு. அதுவும் தேர்தல் முடிச்ச அடுத்த 1 மணி நேரத்தில் தியானம். தியானம் பண்ணுறது உங்கள் தொழில் கிடையாது. நீங்கள் வந்து சித்தரோ இல்லை யோகியோ கிடையாது. அவங்க ஆழ்ந்து தியானம் பண்ணுவாங்க. இவங்க ஒரு சில மூலிகையை சாப்பிட்டு தியானம் பண்ணுவாங்க. அவங்க ஒரு சில சாப்பிட்டுட்டு இல்லை உள் வாங்கிட்டு தியானம் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இதெல்லாம் இந்த கேள்வியெல்லாம் வருதுல்ல. இது என்ன சவுத்து சைடு தியான ஸ்டைலா, இல்லை நம்ம உத்தரகாசியில் இல்லை இமாச்சல பிரதேசத்தில் பண்ணுவாங்களா அந்த தியான ஸ்டைலா? அதெல்லாம் இருக்குல்ல கேள்வி. தமிழ்நாடு ஓகே, தமிழ்நாடு ஊடகங்கள் வந்து அதை ப்ரொபகண்டா பண்றது, தமிழ்நாட்டுக்கு வரான்றனால நம்ம அதை கவனம் செலுத்துறோன்ற வச்சுக்கலாம். ஆனால் வட இந்திய ஊடகங்கள் முதல் கொண்டு லைவ்ல போயிட்டு இருக்காங்க இல்லையா? இது வந்து ஒரு பிளானு. அதாவது என்னன்னா, பிரச்சாரம் வந்து முடியுது, பிரச்சாரம் முடிச்சுட்டு பிரச்சாரம் பண்ணக்கூடாது. அப்போ அதாவது கடைசி நேரம், கடைசி நொடி, கடைசி அந்த சொட்டு இருக்கிற வரலும் நான் பிரச்சாரம் பண்ணிக்கினே இருப்பேன், எனக்காக ஓட்டு கேட்டுகிட்டே இருப்பேன். அந்த மனநிலை. தூக்கத்தில் கூட நான் தோற்றுறக்கூடாதுன்ற அந்த பதட்டத்தினுடைய நீட்சியாக கூட இதை குற்றச்சாட்டாக கூட பார்க்கலாம் இல்லையா? தியானம் பண்ணும்போது என்ன பண்ணின்னு பண்ண போகிறாரு? காவி ட்ரெஸ்ஸு, அப்புறம் கையில் அதெல்லாம் அந்த இது மணிகினி அதெல்லாம் வச்சு, அதெல்லாம் என்ன அடையாளம்? இந்துக்களோ இந்துத்துவாவோட ஒரு அடையாளம். அப்போ பாருங்கள், பொழுதுக்கும் உங்களையே சதா சித்தரித்து, இப்போ வேற மனித பிறவி அல்ல, நிரந்தரமாக மீம்ஸ்லாம் போடுறாங்க. பரமாத்மா நான் பேசுகிறேன், யாரையும் பேக்கெட்டில் இந்த ஒரு மாதிரி ஒரு சொல்லு போட்டுட்டு, அதான் களவான்ட்டு போகிறவங்கள அந்த மாதிரி ஒரு வார்த்தையை போட்டு, அந்த மாதிரி யாரையும் நான் அனுப்பல, பூமிக்கு என் பேரை சொல்லி உஷாராருங்க, இது ராமரோட புகழையும் பெருமையும் பாதுகாக்கின்ற ஒரு குரல் அப்படின்னு போட்டு வருது. உஷாராக இருங்க, இந்த பஸ்ல எல்லாம் போனால் பார்ப்போம், பிக் பேக்கெட் உஷாராக இருங்க, அந்த மாதிரி இப்படியெல்லாம் போட்டு மீம்ஸ் வருது. எனக்கு பரமாத்மான்றதையே வந்து இன்னைக்கு அரசியலாக்கி விட்டீங்க. அப்போ அரசியல் எது ஆன்மீகம்னு எதுன்னு தெரியாமல் இரண்டையும் கலந்து பண்ணி அதை ஒரு பேசு பொருளாக்கி ஒரு விமர்சனமாக்கி இப்படி தியானம் பண்ணமா? தியானத்தோட நோக்கம் என்ன? மன அமைதி. இப்படி போகிற கேமராமேன் வந்து இப்போ நல்ல நம்ம 2 பேர் கேமரா செட் பண்ணுறதுக்கே எவ்வளோ நேரம் ஆகுது? 10-15 நிமிஷம் ஆகும். லைட்டிங் இல்லைன்னு வாரு, ப்ளீச் ஆகுதுன்னு வாரு, ஷட்ரு பார்க்குறான்னு வாரு, ஒயிட் பேலன்ஸ் பண்ணோம், வேர்வை வரும், இவ்வளோ வேற இருக்குது 2 கேமரா வச்சு எடுக்கிறதுக்கு. பிரதமர்னும் போது ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் ஆஃப் பியூரோ, அதுக்கப்புறம் தூர்தர்ஷனு, அதுக்கப்புறம் இவங்களே சொந்தமாக எத்தனை பேர் வச்சுக்கிறாங்கன்னு தெரியாது. ஒரு 7-8 கேமராமேன் போய் அங்கே அம்பரெல்லாம் செட் பண்ணி லைட்டிங்லாம் பார்த்து ஒரு ஐயாவை உட்கார வச்சு அழகாக காட்டுற வேலைக்கு அதை தான் தேஜஸ்வி சொல்கிறாரு. ஷூட்டிங் நடத்த போயின்னுக்கிறார் அவர் தியானம்லாம் பண்ணலை அப்படின்றார். அப்போ எதுக்கு? தமிழ்நாட்டில் நம்ம கெஸ் பண்ணிட முடியும், நம்ம இத்தனை தொகுதிகளை வந்து யார் கேப்சர் பண்ண போறா அப்படின்றது. கேரளா முதல் கொண்டு நம்ம கேப்சர் பண்ணிடுறோம், எவ்வளோன்றது நம்ம ஒரு தோராயமாக சொல்லிட முடியும். ஆனால் வட இந்தியா பொறுத்த வரைக்கும் ஏன் ஒரு எட்டவே படலை, ஒரு யார் வரப்போறாங்கன்ற ஒரு முடிவுக்கே இன்னும் வர முடியாத நிலைமை ஏன் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை, ரொம்ப கரெக்டானது பார்வை. இப்போ தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா, என்னால் வந்து நான் ஒரு பத்திரிகை, ஏன்னா நான் இங்கே தான் இருக்க போகிறேன், ஜூன் 4க்கு பிறகு நீங்களும் இங்கே தான் இருக்க போகிறீங்க.
கண்ணை மூடிட்டு சொல்லலாம் 36 சீட்டு ஷூரா கேரண்டி, 35லேருந்து 36 கேரண்டி, மிச்சம் ஒரு 5 இழுபறி, பாண்டிச்சேரியை சேர்த்து, அவ்வளோதான், அதுக்கு மேலே இல்லை. கேரளா எடுத்திங்கன்னா 20ல் 15 ஷூர் இந்திய கூட்டணி, ஒரு 5 எப்படி வேணா போவோம், அதுவும் இழுபறி தான். பிஜேபிக்கு 5 கிடையாது. கர்நாடகா எடுத்திங்கன்னா 60% இல்லை 50% மினிமம் காங்கிரஸ் ஜெயிக்கிறான். தெலுங்கானா எடுத்திங்கன்னா பாதிக்கு பாதி காங்கிரஸ் ஜெயிக்கிறாங்க, நம்மளால சொல்ல முடியும். இதே உத்தரப்பிரதேசமோ இல்லை உங்களுக்கு சத்தீஸ்கரோ இல்லை ஓரளவுக்கு ஹரியானாவோ அந்த மாதிரி வந்து சொல்ல முடியல. மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், குஜராத், அதுதான். அது என்ன காரணம்னா அங்கே இருக்கிற ஊடகங்களோ அங்கே இருக்கிற பேச்சுரிமைக்கு சொந்தக்காரங்களை வந்து நிறைய நசுக்கி இருக்கிறாங்க. இப்போ இன்னைக்கு பிகே அவர்கள் வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து வேவுட்டு போய் 300 ஆட்சி வந்துருன்றாரு, பிரதமர் மீது கோவம் இல்லைன்றாரு, பிரதமருக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாதுன்றாங்க. ஏன் சொல்ல வேண்டிய அந்த கட்டாயம்? இப்போ யோகேந்திர யாதவ் அந்த சைடில் பிரச்சாரம் பண்ணுற, இப்போ 2 பேர் அந்த வட இந்தியா பற்றி பேசும்போது, ஒன்று பிரசாந்த் கிஷோர், இன்னொன்று யோகேந்திர யாதவ். பிரசாந்த் கிஷோர் என்ன சொல்கிறாரு, பிஜேபி எவ்வளோ வரப்போகுதுன்றது தான் இந்த தேர்தல், பிஜேபிக்குள்ளேயே தேர்தல், அதாவது 400, 300, 350 இல்லை 270, எப்படி பார்த்தாலும் பிஜேபிக்கு சாதகமான பார்வை. யோகேந்திர யாதவ் என்ன சொல்றாருன்னா 200 கூட ஸ்லிப் ஆகும் பிஜேபி, காங்கிரஸ் வந்து 100க்கு மேலே வரும், 90லேருந்து 120க்கு மேலே வரும் அப்படின்னு சொல்லிட்டு யோகேந்திர யாதவ் பேசும்போது மாநிலத்துக்கு மாநிலம் கணக்கு சொல்றாரு. எதனால அந்த மாற்றம்னு சொல்றாரு. மகாராஷ்டிரத்தில் கூட்டணி சரியா அமைக்கல பிஜேபி, சிவசேனா இன்னைக்கு பிரிஞ்சு போயிருக்கு, அதனுடைய தாக்கம் இருக்கு. பீகாரில் வந்து இன்னைக்கு தேஜஸ்விக்கு வாக்கு வங்கி கூட கிடைக்குது, அக்னிபத் பிரச்சனை இருக்கு, அங்கே இளைஞர்களுக்கு போராட்டம் இருக்கு. ஹரியானாவை பொறுத்தவரைலாம் அங்கே ஒரு பாதிக்கு பாதி அடி வாங்கும் பிஜேபி, காரணம் அங்கே விவசாயிகள் போராட்டம் இருக்கு, ஃபார்மர்ஸை மதிக்கவே இல்லை, அங்கே வந்து காங்கிரஸும் ஆம் ஆத்மி கூட்டணியும் ஒன்றுபட்டு இருக்குது அப்படின்னு அவர் மாநிலத்துக்கு மாநிலம் விளக்கம் சொல்றாருல. இவர் பிகே மாநிலத்துக்கு மாநிலத்துக்கு எதனா டேட்டா கேளுங்க, இல்லை நான் இன்னைக்கு தேதியில் செஃபாலஜிஸ்டே கிடையாது அப்படின்னு. அப்போ எதுக்கு வந்து அந்த வார்த்தையை சொன்னோம்? அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா யாரையுமே ஒரு தெளிவாக சொல்லிடக்கூடாது, ஆட்சி மாற்றம் உறுதி அப்படின்னு வட இந்தியாவில் யார் வாயில வந்துடக்கூடாது, யாரும் வந்து பிஜேபி தோத்துரும் இந்த வாட்டி, காங்கிரஸ் கண்டிப்பாக வெற்றி பெறணும், அந்த மனநிலையிலும் அந்த வாதத்தையும் யாரும் சொல்லக்கூடாது, உச்சரிக்கக்கூடாது, அந்த மாதிரி தரவுகள் வந்துடக்கூடாது, அந்த மாதிரி கள ஆய்வுகள் வந்துடக்கூடாது, அந்த மாதிரி கருத்து கணிப்பு வந்துடக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவாக வேலை பார்த்தாங்க. அதில் வெற்றியும் கண்டுபிடிச்சிருக்காங்க. பாரதிய ஜனதாக்கு அதில் வெற்றி. தமிழகத்திலையும் வந்துட்டு அதே பிகே வந்து எல்லா இடத்துலையும் சொல்கிறாரு, தமிழகத்தில் பிஜேபி வளர்ந்துருக்கு, சரி எத்தனை சீட்டு வரும், வாக்கு விகிதாச்சாரம் 2 மடிக்கும், சரி வாக்கு விகிதாச்சாரம் 2 மடி ஆகி என்ன பண்ணுறது, ஜோபியில் பொட்டலம் வச்சு வச்சுக்கிறதாங்க, எத்தனை சீட்டு தானே கணக்கு. அதுதான் அப்போ இங்கே இருக்கிற பத்திரிகையாளரும் இங்கே இருக்கிற சிந்தனையாளரோட சிந்தனை இப்படி. இங்கே வந்துட்டு நீங்கள் லேகியெல்லாம் விற்க முடியாது, தரவு எங்கன்னு கேட்பான். இப்போ நான் இருக்கிறேன், என்னை பிடிக்கும் என்னை பிடிக்காது, நான் எது பேசினாலும் என்னை விமர்சனம் பண்ணி மக்கள் கேட்பாங்க, பார்க்குறவங்க, எப்பா நீ பேசுறது முறையா கரெக்டாக யதார்த்தமாக கேட்பாங்க, அதற்கு கட்டுப்படுவோம் நம்ம அந்த வார்த்தைக்கு. அங்கே அப்படி கிடையாது, பேசக்கூடாதுன்னா பேசக்கூடாது, பேசுறியா இல்லை உள்ளே போறியா. ஏங்க முதலமைச்சரே கைது பண்ணி போகும்போது பத்திரிகையாளர்கள் இல்லை அரசியல் விமர்சகர்கள் எந்த மூளைக்கு சீட்டு கொடுக்கக்கூடாதுன்னு கொடுத்து சீட்டு கொடுத்து காரை ஓட்டிட்டு ஏதோ ஏடாகடாவே கொலை கேஸ் வருது, கற்பழிப்பு கேஸ் வருது, அந்த மாதிரி நபர்களுக்கு சீட்டு கொடுக்குறீங்க. அப்போ அந்த அரசியல் தன்மை புரிஞ்சுக்கோங்க. அப்போ அரசியல் தன்மை அப்படி இருக்கும்போது ஒரு பயம், எதுக்கு நமக்கு எதுக்கு இதை பற்றி பேசணும், ஓட்டு போடவே அவங்க தான் வரமாட்டேன்றாங்களே நிறைய இடத்துல. அப்போ அதனால தான் அந்த நீங்கள் கேட்ட அந்த கேள்வி, ஏன் வட இந்தியாவில் பிஜேபி வெற்றி பெறணும் பிஜேபி வெற்றி பெறணும் வெளிப்படையாக ஒரு தோரணையாக ஒரு எழுச்சி அதுவும் இல்லையே. மக்கள்கிட்டயோ இல்லை அங்கேருந்து வரக்கூடாது பேசுகிறவங்களே தானே பேசிகிட்டு இருக்காங்க. யாரோ ஒரு அதிகாரியோ இல்லை தனிப்பட்ட முறையில், அதாவது காங்கிரஸ் கட்சி தோற்றுவிடும் சொல்லிட்டு அன்னைக்கு கிரண்பேடி, கெஜ்ரிவால், அண்ணா ஹசாரே, அதுக்கப்புறம் அந்த காலை இப்படி வச்சுக்கிட்டு யோகா பண்ணுவார், அவர் பேர் என்னது, இந்த கேஸ் பத்தாஞ்சலி, அவரு இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்காட்டு சொல்லிகிட்டே போகலாம். யோகேந்திர யாதவே ஒரு காலத்தில் விமர்சனம் பண்ணார், காங்கிரஸ் கட்சியெல்லாம் வந்து அது கட்சியே வேண்டாம், வேஸ்ட் கல்ச்சர்லாம் அப்படின்லாம் கூட பேசியிருக்காரு. அந்த மாதிரிலாம் ஒரு பொதுவான கருத்து காங்கிரஸ் கட்சி என்று வரும்போது வருது, காங்கிரஸ் தோற்றுவிடும், காங்கிரஸ்க்கு முகம் இல்லை, காங்கிரஸ்க்கு இது இல்லை. ஆனால் பிஜேபி பற்றி பேசும்போது ஒரு அச்சம். ஏன் நம்ம ஐயா ரஜினிகாந்த் என் ஒரு துளி வியர்வைக்கு 1 பவுன் தங்க காசு கொடுத்தது தமிழ் அல்லவே, தமிழ் அப்படின்லாம் பேசியிருக்காரு, தமிழ் உணர்வுலாம் பேசுவார். தமிழர்களுக்கு தூத்துக்குடியிலையோ இல்லை திருச்செந்தூர்லையோ இல்லை திருநெல்வேலியிலையோ இல்லை சென்னையிலையோ வெள்ள பாதிப்பு வந்தப்போ கூட பாரதிய ஜனதா கட்சி விமர்சனம் பண்ணலையே. பிரதமர் மோடி அவர்களை என்னைக்குன்னா எதனா ஒரு விஷயத்தில் எதனா ஒரு சின்ன விமர்சனம் பண்ணியிருக்கிறதா ஐயா பண்ணதில்லை. ஏன்? வருமானத்துறை இருக்கு. எதுக்கு நான் அவங்களெல்லாம் பற்றி பேசிக்கிட்டோம்? எல்லா நண்பர்களும் நம்மளாம் நினைக்காத ஒரு அளவுக்கு தேர்தல் ரிசல்ட் வரும்ன்றது எனக்கு வந்து ஒரு சில நேரத்தில் வந்து தோணுது. ஏன் எனக்கா தோன்றது இல்லை, நான் ஒரு நாளைக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 5-6 பத்திரிகை நண்பர்கள் என்னோட நண்பர்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், வட இந்தியாவில் இருக்கிறவங்க கூடலாம்.
அவங்க சொல்கிறது என்னென்னா கொஞ்சம் ப்ரெடிக்ட் பண்ண முடியலன்னு தான் சொல்கிறாங்க. அப்போ வந்து பப்ளிக் வந்து சம்டைம்ஸ் தெளிவாக ஓட்டு போடக்கூடியவங்க. ஒன்று பிஜேபினா ஃபுல்லாக பிஜேபி போட்டுருவாங்க, இல்லைனா காங்கிரஸ்க்கு கிளியராக வரும். அந்த ஒரு நிலைப்பாடம் இருக்குது. இதுவும் ஒரு தரவுகள் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு டேட்டாவும் ஜூன் 4 ஒரு கிளாரிட்டி வந்துடும். நம்ம பதட்டப்பட வேண்டாம், தைரியமாக நல்லபடியாக முடியும். நல்லது, பொறுத்திருந்து பார்ப்போம். உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.